கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலே ஒரு சிறப்பான கதாபாத்திரத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பொதுவாக ஒரு மனிதரை குறித்து, ஒரு நபரை குறித்து நாம் எப்படி கேள்விப்படுகிறோமோ அப்படிதான் அவரை நாம் பார்ப்போம், இல்லைங்களா? அப்படி நம்மால் இதுவரை தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபரை குறித்து வேதத்தின் அடிப்படையில் மிக சரியாக இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். அவரை தியானிப்பதற்காக நான் உங்களை சமாரியா தேசத்திற்கு அழைத்து செல்ல போகிறேன். இவரை குறித்த விவரங்கள் எல்லாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் என்னோடு கூட வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2ஆம் வசனம்: இயேசு கிறிஸ்து யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டி இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாயிருந்தது. இந்த அதிகாரத்தில் 2லிருந்து 42 வசனங்கள் வரைக்குமாக சமாரிய ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். இல்லை, 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவிற்கு போனார். பாலஸ்தீன வரைபடத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவது யூதேயா இருக்கும் கீழ்ப்பகுதியில், அதற்கு அடுத்ததாக சமாரியா, அதற்கும் மேலாக கலிலேயா இருக்கும். ஒரே நேர்கோட்டில் அமைந்த 3 நாடுகள் இவை. இந்த 3 பட்டணங்களிலே இயேசு கிறிஸ்து சமாரியாவின் வழியாக போக வேண்டி இருந்தபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக யூதர்கள் சமாரியாவின் வழியாக கலிலேயாவிற்கு செல்ல மாட்டார்கள். அவர்கள் எருசலேமுடைய வடக்கு எல்லையாகிய யோர்தான் கரையோரமாகவே கலிலேயாவிற்கு சுற்றி கொண்டு செல்லுவார்கள். சமாரியாவின் வழியாக செல்வதை அவர்கள் வெறுத்தார்கள், ஒதுக்கினார்கள். ஏன் இந்த வேறுபாடு என்பதை நாம் பார்ப்போம். பொதுவாக யூதர்கள், பரிசேயர்கள் இப்படி செய்து வந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சமாரியாவின் வழியாக செல்ல வேண்டி இருந்தபடியால் என்று எழுதியிருக்கிறபடினாலே ஏதோ ஒரு நோக்கம், ஒரு திட்டம் தேவனுடையத்திலே இருந்தது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து உன்னதத்தினுடைய மகிமை, மேன்மை, ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் துறந்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சரீரமும் இரத்தமும் உடையவர்களாய் இருப்பதனாலே நம்மை ரட்சிக்கும்படி அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் மனு மகனாய் இந்த பூமியிலே வந்தார். அவருடைய ஒவ்வொரு புறப்படுதலுக்கும், ஒவ்வொரு மூவுக்கும் ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு திட்டம் இருந்தது. இப்பொழுதும் கூட அவர் சமாரியாவின் வழியாக போக வேண்டி இருந்தபடியால் என்று எழுதியிருக்கிறபடினாலே சமாரியாவிலே அவர் நிறைவேற்ற வேண்டிய ஒரு காரியம் இருந்தது. அதற்காக ஒரு நபரை தேடி அவர் செல்லுகிறார். தனி நபரின் மீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கறை உடையவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த இடத்துல சமாரியா என்பது எருசலேமிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள ஒரு வறண்ட, ஒரு பாலைவனம் நிறைந்த ஒரு பகுதி. அங்கே ஆறுகளே கிடையாது. அந்த இடத்துல கர்த்தர் நடைப்பயணமாக செல்லுகிறார். 2 நாள் பிரயாணமாக செல்லுகிறார். பிரயாணத்தில் இளைப்படைந்தவரா என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். ஒரு நபரை சந்திப்பதற்காக அந்த புழுதியிலும், அந்த வெயிலிலும், அந்த உஷ்ணத்திலுமாக நடந்து சென்று இளைப்படைந்தவராய் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த அந்த கிணற்றின் அருகே, சீகார் எனப்பட்ட இடத்துல அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இந்த சீகார். இந்த இடத்துல யாக்கோபு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய குமாரனாகிய யோசேப்பு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். இந்த விவரங்களை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த இடம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த கிணற்றின் அருகே இளைப்படைந்தவராய் உட்கார்ந்திருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர் சோர்வடைந்தவராய், பிரயாணத்திலே களைப்படைந்தவராய் உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது மணி 6ஆம் மணி வேளையாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய கிளாக் படி அது 12 மணி, மதியம் 12 மணி, நல்ல வெயில் நேரத்திலே கர்த்தர் உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி நாட்டுக்குள்ளே, ஊருக்குள்ளே போயிருக்கிறார்கள். இயேசு தனித்து உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது அந்த இடத்துல, அந்த கிணற்றிலே தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக
சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். பொதுவாக பெண்கள், இஸ்ரவேல் தேசத்தினுடைய பெண்கள், பகல் பொழுது சூரியன் உதயமாகுவதற்கு முன்பாக அல்லது சூரிய அஸ்தமனம் ஆகின்ற நேரத்தில் சாயங்காலத்தில் தண்ணீர் மொண்டு கொள்ள வருவார்கள். இது அவர்களுடைய வழக்கம். பிறந்ததிலிருந்தே அவர்கள் தொட்டிலில் இருக்கும் பொழுதே பெண் குழந்தையாக இருந்தால் அவர்களை தனிமைப்படுத்தி விடுவார்கள். இது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற வழக்கம். அவ்வளவு ஒரு பாதுகாப்பாக தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த தண்ணீர் மொண்டு கொள்ள வருகிற நேரம் என்பது மிக ஒரு ஃப்ரீடமான ஒரு நேரம், ஒரு சந்தோஷமான ஒரு நேரமாக இருந்தது. தங்கள் தோழிகளோடு சிரித்து கொண்டு நாட்டினுடைய கதைகளை பேசிக்கொண்டு அப்படி உல்லாசமாக அவர்கள் அந்த தண்ணீர் மொண்டு கொள்ள வருவதை விரும்பி செயல்படுத்துகிற ஒரு நேரமாக அந்த நேரம் இருந்தது. ஆனால் இந்த பெண்ணை பார்க்கிறோம், சமாரிய ஸ்திரீ, பெயர் குறிப்பிடப்படவில்லை. அவள் மத்தியான நேரத்தில் இந்த இடத்துல தண்ணீர் மொண்டு கொள்ளும்படி வருகிறாள் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல சமாரிய ஸ்திரீயை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த சமாரிய ஸ்திரீ இந்த இடத்துல தண்ணீர் மொள்ள வருகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். சமாரியர்கள், அவர்கள் அந்த பெண்கள் நல்ல வெல் பில்ட்டாக இருப்பாங்க, நல்ல உயரமும் நல்ல உடல்வாகும் இருக்கிறவர்கள். ஏனென்றால் அவர் தூக்கி கொண்டு வந்திருந்த அந்த குடம் 5 gallons ஆஃப் வாட்டர் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது 19 லிட்டர் தண்ணீர் பிடிக்கிற அளவிற்கு அது ஒரு பெரிய குடம். அந்த குடத்தை தூக்கி சுமப்பதற்குரிய பலன் உள்ள ஒரு பெண். அது மட்டுமல்லாமல் நல்ல நாவன்மை உள்ள பெண், ஷார்ப்பாக கத்தி மாதிரி வார்த்தைகளை வெளியே விடுகிற ஒரு பெண், கூர்ந்த மதியுடையவள். இது மட்டுமல்ல, அவளுக்கு நாட்டை பற்றி அதிகம் தெரிந்திருந்தது, தேசத்தினுடைய காரியங்களை பற்றி அவள் அதிகம் அறிந்தவளாக இருந்தால், ஸ்பிரிச்சுவலாகவும் ரொம்பவே அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் லேடியாகவும் இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கான்வர்சேஷன்லாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்த காரியங்களை குறித்து அவர்கள் பேசுவதை கூட, மேசியாவை குறித்து கூட அவர்கள் பேசுவதை நாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில். அதனால தான் அவங்க ஊருக்குள்ளே போய் மக்களெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியுது. அவங்களுக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இருந்துச்சு. அதோடு கூட இல்லாமல் இந்த சமாரிய ஸ்திரீயை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க ஒரு நல்ல ஒரு குடும்ப ஸ்திரீயாக இருந்திருக்க வேண்டும், அல்லது நல்ல ஒரு 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 குடும்ப பின்னணி உள்ள ஒரு பெண்ணாக இருந்திருக்க வேண்டும், குணசாலியான ஒரு பெண்ணாக இருந்திருக்க வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் அழைத்த போது அந்த ஊரே திரண்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு கௌரவமான ஒரு கண்ணியமான ஒரு பெண்ணாக அந்த சமாரிய ஸ்திரீ இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவருடைய வார்த்தைக்கு தான் அந்த ஊரில் மதிப்பு இருக்கும், இல்லைங்களா? அப்போ ஒரு ஊரே கிளம்பி வருதுன்னா அவங்க ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன், ஒரு ரொம்பவே ஒரு ஃபெமிலியர் பர்சனாக அவங்க இருந்திருக்க வேண்டும். இந்த சமாரிய ஸ்திரீயை நம்ம பார்த்துட்டோம். இந்த கண்ணோட்டத்திலேயே நீங்கள் அவங்கள இந்த தியானம் முழுவதும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சமாரிய ஸ்திரீ அந்த இடத்துல வர்றாங்க, பார்க்குறாங்க, ஒரு ஆண் உட்கார்ந்துருக்கிறார், அதுவும் அவர் யூதர். அவர் அந்த ஸ்திரீயை பார்த்த உடனே அவர் கேட்கிறார், தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். கர்த்தர் இளைப்படைந்தவர், அவர் சோர்ந்து போயிருக்கிற கர்த்தர் அந்த இடத்துல அந்த பெண்ணிடத்துல தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். இந்த பெண் பாருங்க, ஏறக்குறைய இயேசு கிறிஸ்துவனுடைய வயது தான் இருக்கும். 2 பேரும் சம வயதை உடையவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பெண் இடத்துல கேட்ட உடனே அந்த பெண் சொல்கிறாள், நீர் ஒரு யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்திலே தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? உடனே ஒரு வேகமாக வெடித்து வருகிற ஒரு வார்த்தையை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஏன் இந்த மாதிரி அவங்க கேட்டாங்க? சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்துல எப்படி கேட்கலாம்? என்ன அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடும் ஒரு வெறுப்பும் ஒரு விரோதமும் காணப்படுவதற்குரிய காரணம் என்ன என்று பார்ப்பதற்கு நாம் சமாரியா தேசத்தினுடைய வரலாறு என்னவென்பதை நமக்கு தெரிய வேண்டும். ஏன் யூதர்கள் இந்த சமாரியா தேசத்தின் வழியாக கலிலேயாவிற்கு செல்ல மறுக்கிறார்கள் என்ற காரண காரியங்கள் நமக்கு புரிந்தால்தான் இந்த டெக்ஸ்ட் முழுவதுமே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். பாருங்கள், சமாரியா தேசம் என்பது எங்கே இருக்கிறது, அதனுடைய வரலாறு என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சாலமோனுடைய மகன் ரெகோபெயாமுடைய ஆட்சி காலத்திலே ஏரோபெயாம் என்ற ஒருவர் தோன்றினார். அவர் இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய 12 கோத்திரங்களையும் 2ஆக பிரிக்கிறார். 10 கோத்திரங்கள் ஒரு இடத்திலும் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டு ஒரு இடத்திலும், 2 கோத்திரங்கள் யூதேயா என்று அழைக்கப்பட்டு வேறொரு இடத்திலுமாக இந்த 12 கோத்திரங்களும் அந்த எரோபெயாம் என்கிறவருடைய காலத்தில் 2ஆக பிரிக்கப்பட்டது. இந்த 10 கோத்திரங்கள் இஸ்ரவேலின் தேசம், இஸ்ரவேல் அதிலே அரசர்கள் ஆண்டார்கள். இந்த இஸ்ரவேல் அரசர்களில் சிறப்பானவராக உம்ரி என்ற ஒருவர் கணிக்கப்படுகிறார். இதை நாம் எங்கே வாசிக்கிறோம் என்றால்
1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இந்த பகுதிகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உம்ரி என்ற அரசன் மிக சிறப்பான ஒரு அரசனாக அவர் அரசாளுகிறார். அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் சேமா என்ற ஒரு மனிதனிடத்தில் 2 தாளத்து வெள்ளி, அதாவது 70 கிலோகிராம் வெள்ளிக்கு ஒரு மலையை வாங்கி அந்த மலைக்கு அவருடைய பெயரின்படியே, சேமா என்ற அவருடைய பெயரின்படியே சமாரியா என்று பெயரிடுகிறார். இந்த பட்டணத்தை அவர் பலமுள்ள ஒரு பட்டணமாக, பாதுகாப்பு நிறைந்த ஒரு பட்டணமாக மாற்றுகிறார். அதனுடைய வடக்கு எல்லை, தெற்கு எல்லைகள் எல்லாம் காவல் காக்கப்பட்டு மிக சிறப்பான கோட்டை கொத்தளங்களோடு மிக அரணிப்பான ஒரு பட்டணமாக இந்த சமாரியா விளங்குகிறது. இந்த 10 கோத்திரத்து மக்களுடைய வாழ்ந்த நாட்டின் இஸ்ரவேலர் நாட்டிற்கு இந்த பட்டணமானது, சமாரியானது தலைநகராக மாற்றுகிறார். நாம் எங்கே வாசிக்கிறோம் என்றால் 1 ராஜாக்கள் 24வது வசனத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். சேமேரின் கையில் இருந்து உம்ரி என்கிற இஸ்ரவேலின் ராஜா 2 தாளந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய எஜமானா இருந்த சேமேனுடைய பேரின்படியே சமாரியா என்று பெயரை தரிக்கிறார். ஆக இந்த சமாரியா என்ற தேசம் த லேண்ட் ஆஃப் உம்ரி என்று தான் அழைக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு சிறப்பான அவருடைய ஆட்சியின் காலத்தில் இந்த சிறப்பான ஆட்சியை பார்த்து அந்த தேசத்தின் மேல் கண் வைத்த அசீரியர்கள் அந்த தேசத்தை 3 ஆண்டுகள் சண்டை போட்டு அவர்கள் போரிட்டு அந்த தேசத்தை கைப்பற்றுகிறார்கள். கிறிஸ்துவ கிமு 720 இந்த போரானது நடைபெறுகிறது. அவர்கள் இதை கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றும் பொழுது, ஒரு தேசம் கைப்பற்றப்பட்டால் அந்த தேசத்தில் இருக்கிற பட்டணங்கள் எல்லாம் இடிக்கப்படும், மதில்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்படும், பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை எல்லாரையும் கொலை செய்வார்கள். ஜியோனசைடு என்று சொல்லப்படுகிற இனப்படுகொலை அந்த இடத்திலே நடைபெறும். நாளடைவிலே இந்த அசீரியர்கள் உலகத்தினுடைய மிகப்பெரிய பலமாக கருதப்பட்டவர்கள். நாளடைவிலே இந்த அசீரியர்களானவர்கள் ஒரு புதிய யுக்தியை கண்டுபிடித்தார்கள். அது என்னவென்றால், தேசம் கைப்பற்றப்படுகிற தேசத்தில் இருக்கிற குடிமக்களை, சிறியவர்கள், வயதானவர்கள், கர்ப்பிணிகளை விட்டுவிட்டு மற்றவர்கள் எல்லாவரையும் அவர்கள் நாடு கடத்தினார்கள். அசீரியாவிற்கு நாடு கடத்தினார்கள். அதே போல அவர்கள் வென்ற வேறு நாடுகளில் இருக்கிற மக்களை எல்லாம் இந்த சமாரியாவிலே கொண்டு வந்து குடியமர்த்தினார்கள். அப்படி அவர்கள் பல தேசத்து மக்களை சமாரியாவிலே கொண்டு வந்து குடியமர்த்துகிறார்கள். அந்த சமாரியர்களும் பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களும் இருந்தார்கள், வேறு ஜாதியான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய கலாச்சாரங்களோடு, தங்களுடைய பழக்க வழக்கங்களோடு ஆண்டாண்டு காலமாக இந்த தேசத்திலேயே தங்கி அவர்கள் இருந்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு அசீரியர்களுடைய கை வீழ்ந்த பொழுது சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த மனாசே என்கிற ஆசாரிய வகுப்பை சேர்ந்த ஒருவர் கெர்சீம் என்ற மலை, நாம் உபாகமத்தில் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆசீர்வாதத்தை கூறுவதற்கு கெர்சீம் என்ற மலையும், சாபத்தை கூறுவதற்கு ஏபால் என்ற மலையும் அவர்கள் தெரிந்து கொண்டிருந்தார்கள். ஆக இந்த சீகார் எனப்பட்ட இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அமர்ந்திருந்தார் இல்லையா, அந்த சீகார் எனப்பட்ட அந்த இடத்திலிருந்து அந்த கெர்சீம் மலை அதுக்கு ரைட் ஆப்போசிட்ல தான் இருந்தது. அந்த கெர்சீம் மலையின் மேலே ஒரு கோவிலை கட்டி யூதர்களுடைய எல்லா பண்டிகைகளையும் அங்கே அவர்கள் ஆசரித்தார்கள். இது யூதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியது. ஏனென்றால் அந்த 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்களும் எருசலேமிற்கு வந்துதான் அவர்கள் தேவனே ஆராதிப்பார்கள், தொழுது கொள்வார்கள். இந்த நாட்களிலே அவர்கள் 10 கோத்திரத்தாரும் அந்த மலையிலே தொழுது கொள்ள ஆரம்பித்த பொழுது அவர்களுக்கு இந்த மக்கள் மீது, சமாரிய மக்களின் மீது மிகப்பெரிய ஒரு வெறுப்பும், அவர்களை தீண்டத்தகாதவர்களாகவும் பார்த்தார்கள். ஏனென்றால் அந்நிய ஜாதியாரோடு அவர்கள் கலந்து இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்நிய ஜாதியாரோடு சம்பந்தம் கலந்து போக்குவரத்தாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அது அவர்களுடைய நியாயப்பிரமாண கட்டளையாய் இருந்தது. ஆனால் இந்த மக்கள் அந்த அந்நிய ஜாதியாரோடையே கலந்து வாழ்ந்ததினாலே அவர்கள் தீட்டானவர்கள் என்று அவர்களுக்கு முத்திரை குத்தினார்கள். அது மட்டுமல்ல, யூதர்கள் சமாரியர்களை நாய்கள் என்று வர்ணித்தார்கள். அதோடு கூட சமாரியர்களோடு உணவு உண்ணுகிற நிகழ்ச்சி இருக்கும் என்றால் பன்றிகளோடு உணவு உண்ணுவதற்கு சமம் என்று கூட அவர்கள் அதை வர்ணித்தார்கள். அவ்வளவு கீழ்த்தரமாக அவர்கள் வர்ணித்தார்கள். ஆனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவர்களை பற்றி, சமாரியர்களை பற்றி மிக உயர்வாக தன்னுடைய ஊமைகளிலே கூறுகிறதை பார்க்கிறோம். நல்ல சமாரியனுடைய ஊமையிலே
அவர் சொல்லுகிறார், மனதுருக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சமாரியனை தான் சொல்லுகிறார். அதே போல 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்திலே சுகம் பெற்று திரும்பி சென்ற பொழுதும் கூட கர்த்தர் நன்றியறிதல் உள்ளவருக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சமாரியரை தான் சொல்லுகிறார். இயேசு ஆண்டவருடைய பார்வையில யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. பாருங்கள், அவர் எல்லாரையுமே தன்னுடைய பிள்ளைகளாகவே நேசித்தார். அப்படியே அவர்களிடத்திலே அன்பு செலுத்தினார். சமாரியர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு எருசலேம் தேசத்திற்குள்ளே வருவதற்கு அனுமதி இருந்தது. நம்முடைய அந்த நல்ல சமாரியன் கதையிலே நாம் வாசிக்கிறோம். கடன் சொல்லி செல்லுவதற்கு உரிய அவ்வளவு அந்தஸ்தும் கூட அவர்களுக்கு இருந்தது. அதோடு கூட சுய வாகனத்திலே அவர்கள் போக்கும் வரவுமா இருப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. எருசலேம் தேவாலயத்திலும் கூட அவர்கள் தொழுது கொள்வதற்கு அனுமதி இருந்தது. ஆனால் அவர்களுக்கு இடத்திலே அந்த ஆலய வரி மட்டும் வசூலிக்கப்படவில்லை. ஆக சமாரியர்கள் அவர்களை பொறுத்தவரையிலே நல்ல குணாதிசயங்களோடும் நல்ல பண்பு நலன்களோடும் தான் இருந்திருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது, சுட்டி காட்டுகிறது. ஆனால் யூதர்கள் தங்களுடைய சுய மேன்மையின்படி தாங்கள் தேவனுக்கினுடைய புத்திரர்கள், தங்களுடைய யூத குலத்திலே மேசியா வரப்போகிறார், நாங்கள் நியாயப்பிரமாணத்தை சரியாக கடைபிடிக்கிறவர்கள் என்றெல்லாம் தங்களை குறித்த ஒரு உயர்வான ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்ததுனால மற்ற மதத்தினரை, மற்ற புறஜாதி மக்களை அவர்கள் தாழ்வாக கீழ்த்தரமாக எண்ணினார்கள். அதுதான் இந்த சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே இப்படி ஒரு வெறுப்பை காட்டுவதற்கு காரணமாக இருந்தது. சமாரிய ஸ்திரீயை பார்க்கிறோம். அவள் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே, நீ ஒரு யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்துல எப்படி கேட்கலாம் என்று அவள் கேட்கும் பொழுது அதிலே ஒரு கோபம், ஒரு ஈகோ கிளாஷ் எல்லாமே வருது. பாருங்க, பொதுவாகவே சம வயதுடைய 2 பேர் பேசிக்கொள்வார்கள் என்றால், முன்பின் தெரியாத 2 பேசிக்கொள்வார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கான்வர்சேஷனில் முதல் எடுத்தோடனே ஈகோ இருக்கும், அப்புறம் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருக்கும், அதுக்கப்புறமா பாலிட்டிக்ஸ் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் இருக்கும், பர்சனல் இருக்கும், எதிர்காலத்தை குறித்து கூட அவர்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆக ஆக இப்படிப்பட்ட கலந்துரையாடல்கள் வரும் இல்லையா? இந்த சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்து 2 பேருடைய உரையாடலில் கூட நாம் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம். நீர் யூதனா இருக்க என்னிடத்துல எப்படி கேட்கலாம் என்ற அந்த ஈகோ தளத்துக்குது பாருங்க சமாரியா ஸ்திரீக்கு. இயேசு கிறிஸ்து தன்னிடத்துல தண்ணீர் கேட்ட உடனே அவ என்ன சொல்ல வர்றா, ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா சொல்றாங்க, நீங்கள்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள், மேசியா உங்க குலத்துல தான் வருவார்னு சொல்றீங்க, நீங்க நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக கடைபிடிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, நாங்கள் உங்களுடைய பார்வையில் தீட்டானவர்கள், நானும் தீட்டானவள், நான் வைத்திருக்கிற இந்த குடமும் என் பாத்திரமும் தீட்டானது, என்னிடத்திலே தண்ணீர் கேட்கிறீரே, எங்கே போயிற்று உங்களுடைய பரிசுத்தம், எங்கே போயிற்று உங்களுடைய மேன்மை பாராட்டல் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துகிறவளாக அவள் அந்த இடத்திலே அந்த கேள்வியை கேட்கிறாள் பாருங்கள். ஆனால் கர்த்தர் இருதயத்தை அறிந்தவர், இருதயங்களை உருவாக்கி அதன் செயல்களை தூரத்திலிருந்து அறிகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம், மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். பாருங்க, இந்த பெண் இவ்வளவு படப்படான்னு வெடிச்ச உடனே கர்த்தர் சொல்லுகிறார் அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்திலே கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு பதில். நீ தேவனுடைய ஈவு உனக்கு என்னன்னே தெரியலம்மா. ஆண்டவர் இரட்சகர் கர்த்தாதி கர்த்தர் அவர் மனித உருவத்தில் உன்னை சந்திப்பதற்காக 2 நாள் பிரயாணப்பட்டு இளைப்படைந்தவராய் ஒரு தனி மனிதனை சந்திப்பதற்காக, இந்த பெண்ணை சந்திப்பதற்காக பர்டிகுலர்லி இவ்வளவு சிரமப்பட்டு உன்னிடத்துல பேசிக்கொண்டிருக்கிறவர், கடவுளுடைய ஈவு உனக்கு தெரியல, உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறவர் இன்னார், அவர் யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் யார்? வடாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் கர்த்தர், கண்மலையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவர், கற்பாறையை நீரூற்றாய் மாற்றுகிறவர், வறண்ட நிலத்தை நீர்க்கேணிகளாய் மாற்றுகிறவர், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற கர்த்தர், அவர் ஜீவாதிபதி, ஜீவ தண்ணீரின் ஊற்று. அவரிடத்துல அவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால் அவரிடத்துல நீயே கேட்டிருப்பா என்று சொல்லும் பொழுது கர்த்தரை இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய சில நேரங்களிலே நம்முடைய ஈகோனால நம்ம தேவனுடைய ஈவை மறந்துடும். தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த கரிசனையை மறந்து போகுது. நமக்கு யாருன்னு தெரியாமல் நம்ம
வேகமாக வெடித்து சிதறவர்களாக காணப்படும். கர்த்தருடைய ஈவு ஒரு நாளும் ஒவ்வொரு இமை பொழுதும் ஆண்டவருடைய தயவினாலே நாம் வாழ்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க நாம் இந்த வேளையில் அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த பெண் ஆண்டவருடைய பதிலை கேட்ட உடனே அவளுடைய அந்த வெடித்து சிதறுகிற அந்த கோபமானது அப்படியே அமைதியாயிருச்சு பாருங்க. ஆண்டவரே என்று கூப்பிடுகிறாள். ஆண்டவரே, உம்மிடத்துல பாத்திரமும் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்னே உமக்கு தண்ணீர், ஜீவ தண்ணீர் எங்கே இருந்து உண்டாகும்? அவ கொஸ்டின் ரீசனிங் பண்றா. என்ன பண்றா பாருங்க அவ. அப்ப அவ வந்து அவரை பார்க்குறா. இவர் ஒரு வழி போக்கர், யூதேயாவிலிருந்து சமாரியாவின் வழியாக செல்லுகிற ஒரு வழி பிரயாணி இவர். பொதுவாக வழிப்போக்கர்கள் தங்களுடைய கையிலே ஒரு தோலால் செய்யப்பட்ட ஒரு வாட்டர் பேக் அவர்கள் வைத்திருப்பார்கள். அது பார்க்குறா இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த பேகை காணலை. இருந்திருக்கும், அவர்கள் சீஷர்கள் அது போஜன பதார்த்தங்களை கொண்டு வரும்படி ஊருக்குள்ளே போனதுனால அவர்கள் கையிலே அது கொண்டு போயிருக்கலாம். ஸோ இவ இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். இவள் வந்து அந்நியராக இருக்கிறார், பிரயாணி. இவருடைய கையிலே அந்த வாட்டர் பேகை காணவில்லை. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த கிணறு வந்து ரொம்ப ஆழமாக இருக்கிறதே. 125 அடியிலிருந்து 240 அடி வரைக்கும் அந்த கிணறு ஆழமான கிணறு என்று வரலாறு குறிப்பிடுகிறது. அப்படியானால் இந்த ஆழமான கிணற்றிலே பாத்திரமும் இல்லாமல் நீர் எங்கே இருந்த ஜீவத்த நீரை கொடுக்க போகிறீர்? இந்த கிணறை, அடுத்த வசனம் சொல்லுகிறது, இந்த கிணறை எங்களுக்கு கொடுத்த எங்கள் தகப்பனாகிய யாக்கோபை பார்க்கிலும், நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவருடைய ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே. பாருங்களேன், கிணறு, உங்ககிட்ட பாத்திரம் இல்லை, கிணறும் ஆழமாக இருக்குது, எங்கேருந்து ஜீவ தண்ணீர் கிடைக்க போகுதுப்பா உங்ககிட்ட? அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தகப்பனாகிய, இப்போ வந்து நீர் எப்படி கேட்கலாம்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டுட்டு இப்போ கொஞ்சம் இறங்கி வந்துட்டு நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கணும் நீர் பெரியவரோ? முன்னாடி நிற்கிறவர் யாருன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், குலப்பெருமையும் குடும்ப பெருமையும் பெருசாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க அவங்க? யாக்கோபு, எங்களுடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கணும் நீர் பெரியவரோ? அவர் தேவாலயத்திலும் பெரியவராயிடுச்சே. அவர் மனசில் நினைத்திருந்திருப்பார். ஆபிரகாம், அந்த யாக்கோபுடைய பாட்டனாகிய ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று மத்தேயிலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், ஆபிரகாம் உருவாவதற்கு முன்பே நான் இருந்தேன் என்றும் சொல்லியிருக்கிறார் கர்த்தர். இன்னைக்கு நம்ம கூட பாருங்களேன், நம்ம குடும்ப பெருமையை பேசுகிறோம். என் தாத்தா யார் தெரியுமா, என் அப்பா யார் தெரியுமா, என் மாமா யார் தெரியுமா, அவங்கெல்லாம் அப்படி ஜெபம் பண்ணுவாங்க, அப்படிப்பட்ட ஃபேமிலியிலேருந்து நான் வந்திருக்கேன், எல்லாம் ரொம்ப கரெக்டு. கர்த்தருடைய மகா பெரிய கிருபை, நம்முடைய மூதாதையர்கள்லாம் பக்தியாக இருந்ததுனால தான் நாம் என்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அதை நாம் மறுக்கவே முடியாது. அவருடைய ப்ரேயரில் தான், அவருடைய வாழ்க்கை முறையில் தான் நாம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சந்ததியாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். மிக மிக சரி. ஆனால் அவர்களை தெரிந்து கொண்டது யார்? நம்முடைய மூதாதையர்களை தெரிந்து கொண்டது யார் என்பதை நாம் இந்த வேளையிலே நாம் யோசிக்கிறோம். அந்த குடும்பத்திலே நம்மை பிறக்க வைத்தாரே, அதை நாம் யோசித்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் நாம் கல்லையும் மண்ணையும் மரங்களையும் வணங்கி கொண்டிருக்கிற ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர்களாகத்தானே இருந்திருப்போம். ஜீவ உள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு குடும்பத்திலே கர்த்தர் நம்மளை பிறக்க வைத்திருக்கிறாரே, அப்போ அந்த ஆண்டவரை தானே நம்ம மகிமைப்படுத்தணும் இந்த இடத்துல. அப்போ சமாரியா ஸ்திரீக்கு யாக்கோபை தெரிந்திருக்கிறது. இந்த யாக்கோபை உண்டாக்கின பெயர் சொல்லி அழைத்த இந்த ஆண்டவரை அவள் அறிந்து கொள்வதற்கு அவளுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையவில்லை பாருங்கள் இந்த இடத்துல. அது மட்டும் அல்லாமல் இயேசு கிறிஸ்து அவளுடைய அந்த பதிலை அவர் விரும்புகிறார். ஹிஸ்ட்ரி அவளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அவருக்கு தெரியுது. அப்போ அவர் சொல்றாரு, அவளுக்கு பிரதியோத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அது அவனுடைய இருதயத்திலே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்கிறார். என்ன மென்ஷன் பண்ண வருகிறார் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்ல வருகிறது என்னவென்றால், அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரத்து ஜனங்களும் எகிப்திலிருந்து விடுதலையாகி வரும்பொழுது அவர்களுக்கு வனாந்திரத்திலே தாக உடாய்ப்பு ஏற்பட்டது. முதலாவதாக மாரா என்ற இடத்திலே அவர்கள் தண்ணீர் தாகம் தீர்க்கப்பட்டார்கள். அதற்கு அடுத்ததாக ஏலீம் என்ற இடத்திலே தண்ணீர் தாகம் தீர்க்கப்பட்டது. மாரா என்ற இடத்திலே கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாற்றி கொடுத்தார். மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையிலே கர்த்தர் அவர்களை நடத்தி சென்றார். கண்மலை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். மீண்டும் மீண்டுமாக அவர்களுக்கு தாகம் எடுத்துக்கொண்டே தான் இருந்தது. அது ரன்னிங் வாட்டர், அது தாகம் எடுக்க தான் செய்யும் இல்லைங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் கொடுக்கிற தண்ணீரோ, அவருடைய ரட்சிப்பை குறித்து பேசினார். அவளுக்குள்ளே கொடுக்க போகிற விசுவாசத்தை கொடுத்து பேசினார்.
அவளுக்கு கொடுக்க போகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசினார். நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லுகிறதுனால கர்த்தர் அவளோடு பேசினது என்ன காரியங்கள்? அவருடைய ரட்சிப்பை குறித்து அவளுக்கு ஆழமாய் அவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் இந்த பெண்ணுக்கு பாருங்கள், வேதத்தினுடைய மகத்துவங்களை தெரிந்து கொள்வதற்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கும் பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார் எபேசியரில். அப்படி ஒவ்வொருவருக்கும் கூட பிரகாசமான மனக்கண்கள் வேண்டும் பாருங்கள். இவள் சொல்லுகிறாள், அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தையெல்லாம் காரியங்களை எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே தண்ணீர் முண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படிக்கு நீர் எனக்கு அந்த தண்ணீரை தர வேண்டும். இன்னும் கூட அவளுக்கு அந்த ரன்னிங் வாட்டர்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க தாகம் தீர்க்கிற சாதாரணமான ஒரு தண்ணீர் என்று தான் அவங்க சமாரியா இந்த இடத்துல நினைத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும், எனக்கு இனிமேல் தாகமே எடுக்கக்கூடாது கர்த்தாவே, அது மட்டும் இல்லை, நான் திரும்ப இந்த இடத்துல தண்ணீர் முண்டு கொள்ள வராமலும் இருக்க வேண்டும். இந்த குடத்தை, வெயிட்டான அந்த குடத்தை தூக்கிக்கிட்டு இந்த மத்தியான வெயிலில் நான் தண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்கு இனிமேல் வராதபடிக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் இப்போ என்று அவள் இந்த உலக பிரகாரமாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் இம்மைக்காக மாத்திரம், உலக பிரகாரமாக மாத்திரமே, உலகத்தினுடைய செழிப்புக்காக மாத்திரமே கர்த்தரை பற்றி கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்முடைய வேதம் நமக்கு எச்சரிக்கிறது என்னவென்றால், இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உடையவர்களாக இருப்பீர்களானால் எல்லாரை பார்க்கிலும் நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் என்று எழுதியிருக்கிறது. இம்மைக்காக நாம் பிரயாசப்படுகிறவர்களாக, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக இருப்பதென்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இந்த வேதம் நமக்கு எச்சரித்திருக்கிறது. பரலோகத்திற்குரிய மறுமைக்குரிய காரியங்களை நாம் தியானிப்பதற்கோ அல்லது அதற்காக அதை வேதத்தை வாசிப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ, மறுமைக்குரிய காலத்திலே நம்மளுடைய பங்குக்காக நாம் பிரயாசப்படுகிறோமா, அதை வாஞ்சிக்கிறோமா என்றால் மிக மிக சொற்பமானவர்களே அதற்காக வாஞ்சிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து அவளிடத்துல அவளிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை பார்க்கிறார். ஏதோ ஒன்றை இந்த மனிதரிடத்துல ஏதோ ஒன்று இருக்கிறது, இதை நாம் எப்படியாவது வாங்கி கொள்ள வேண்டும். இப்படி மரியாள் எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலோ அப்படி இவள் பேசுகிற அந்த கான்வர்சேஷன்ல இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஒரு நல்ல காரியம் இருக்கிறது, அதை நாம் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியம் அவளிடத்துல இருந்தது. ஆனால் அதுக்கு தடையாக சில காரியங்கள் அவருடைய வாழ்வில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் நாம் ஐஸ்வர்யவானுடைய ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன எல்லா காரியங்களும் நான் சிறு வயது முதல் கடைபிடிக்கிறேன் என்று சொன்ன ஐஸ்வர்ய வாலிபன் இடத்துல இயேசு கிறிஸ்துவ இன்னும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு என்று சொல்கிறார். அப்படி இந்த சமாரிய ஸ்திரியை பார்க்கிறோம். எல்லா விதமான காரியங்களையும் அவள் காது கொடுத்து கேட்கிறாள். அவருக்கு பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆகவே இன்னும் கூட அவளுக்கு இந்த நித்திய ஜீவகாலமாய் இருக்கிற நீரூற்றை பெற்றுக்கொள்வதற்கு அவளுக்கு ஒரு தடை இருக்கிறது, ஒரு குறை இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து இங்கே யோசிக்கிறார். அதனால அவர் அவளிடத்துல என்ன சொல்கிறார் என்றால், இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். இது வரைக்குமாக 15 வசனங்கள் வரைக்கும் அவருடைய கான்வர்சேஷனை நம்ம பார்த்தோம். ஹிஸ்டாரிக்கலாக பேசினாங்க, எல்லாம் பேசிட்டு வந்தாங்க பார்த்தோம். ஆனால் இந்த 16, 17, 18 வசனங்கள் மட்டுமே பர்சனல் டாக் மாதிரி நமக்கு தெரியுது. அந்த கான்வர்சேஷன் பர்சனலாக போகிற மாதிரி நமக்கு இது தெரிகிறது. இயேசு கிறிஸ்து அவளை நோக்கி உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி, உனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், உள்ளபடி சொன்னாய் என்று சொல்லுகிறார். ஆக இந்த இடத்துல நாம் 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்திற்கு நாம் கடந்து சென்றால் இந்த காரியத்தினுடைய விளக்கங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த காரியங்களை குறித்து எப்படி எனில் அடுத்த வசனம் சொல்லுகிறது, 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உன்னுடைய புருஷன் அல்ல என்று சொல்லுகிறார். இதை உள்ளபடி சொன்னாய் என்று சொன்ன உடனே அவள் சொல்லுகிறார், நீ தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்.
அப்படியானால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவோ அல்லது இந்த சுவிசேஷத்தை எழுதின யோவானோ இந்த பெண்ணை குறித்து எந்த இடத்திலுமே தவறுதலாக நடத்தையில் மாறுபாடு உள்ளவர் என்று எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவே இல்லை. இந்த 3 வசனங்களை வைத்துக்கொண்டு இவருடைய நடத்தையை நாம் குற்றப்படுத்துவது என்பது மிக மிக தவறானது. வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு செய்யாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றும் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது இல்லையா? அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த புருஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எதை குறிக்கிறது என்று நாம் சற்று வேதத்தின் அடிப்படையிலே பார்த்து விடுவோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை குற்றப்படுத்தவில்லை, அவளை தரக்குறைவாக பேசவில்லை, அவளை மனமடிவாக்கவில்லை. மறுபடியுமாக அவர்களுடைய கான்வர்சேஷன் ஸ்பிரிச்சுவலாக தான் தொடர்றதை பார்க்குறோம். ஆகவே இப்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் எதன் அடிப்படையில் சொல்லப்பட்டது, எதை சொல்லுகிறார்கள் என்று நாம் பார்த்து விடுவோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் 5 விதமான மக்கள் சமாரியாவிலே குடியமர்த்தப்பட்டார்கள் என்று நான் சொன்னேன் இல்லையா? சமாரியா தேசம் கைப்பற்றப்பட்ட போது அசீரியர்கள் வேறு தேசத்தில் இருக்கிற மக்கள்களை எல்லாம் கொண்டு வந்து சமாரியாவிலே குடியமர்த்தினார்கள் என்று பார்த்தோம் இல்லையா? அவர்கள் யார் என்று பார்ப்போம். இப்பொழுது அசீரியா ராஜா சமாரியாவிலே பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்தந்த ஜாதிகள் தங்கள் தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அவைகளை அந்த பட்டணங்களின் சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளின் கோவில்களில் வைத்தார்கள். அந்த தெய்வங்கள் யார் என்றால் 30வது வசனம் சொல்லுகிறது, பாபிலோனின் மனுஷர் சுக்கோத் பெனோத்தையும், கூத்தின் மனுஷர் நேர்காலையும், ஆமாத்தின் மனுஷர் அசீமாவையும், ஆவியர் நிபேகாசையும் தர்காக்கையும் உண்டாக்கினார்கள். செப்பர்வியர் அத்ரமலேக்குக்கும் அன்னமலேக்குக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்கினியில் தகனித்து வந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கும் பயந்து நடந்தார்கள். அது மட்டுமன்றி மேடைகளில் உள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களே ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். கடைசி வசனம் சொல்லுகிறது 41வது வசனம், அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தாங்கள் பிதாக்கள் செய்து வந்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். ஆக சமாரியாவிலே குடியமர்த்தப்பட்ட அந்த 5 ஜாதியான மக்கள் 5 தெய்வங்களை தங்களுக்கு உண்டு பண்ணியிருந்த அந்த சமாரியாவிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட மேடைகளில் எல்லாம் அவர்கள் இந்த தெய்வங்களை வைத்து ஆராதித்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த கெர்சீம் மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கிற அந்த கோயில்களிலும் சரியான முறைப்படியான ஆசாரியர்கள் அங்கே ஆசாரித்துவம் செய்யவில்லை. சரியான யூத முறைமையின்படி அங்கே ஆராதனைகள் நடைபெறவில்லை என்பதை 2 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் மிக சரியாக சொல்லுகிறது. ஆகவே தான் இந்த இடத்துல 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள் என்று இங்கே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். நாம் சொல்லலாம், புருஷர் என்ற வார்த்தையை சொன்னதினால்தான் நாம் தவறுதலாக அந்த பெண்ணுடைய நடத்தையை நாம் தவறுதலாக நினைத்து விட்டோம் என்று நாம் யோசிக்கலாம். புருஷர் என்ற பதம் ஏன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 1வது கட்டளை நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உள்ளதான சொரூபங்களுக்கு ஒப்பான யாதொன்றையும் வணங்கவும் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவன், ஜெலஸ் காட் என்று போட்டிருக்கிறது. அப்போது ஜெலஸ்ன்னு சொல்லும் பொழுது இதை எப்படி நாம் வர்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளை மற்றவர்களிடத்துல விட்டு கொடுக்க மாட்டானோ, பிள்ளை நல்லது செய்தாலும் சரி தப்பு செய்தாலும் சரி, பிள்ளையை எப்படி மற்றவர்களிடத்துல விட்டு விட மாட்டானோ, கொடுத்து விட மாட்டானோ, அப்படிதான் கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய், சொந்த பிள்ளைகளாய் நம்மை பாவித்து நம்மை அவர் மீட்டு கொண்டதுனால நம்மேல் உரிமை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். இது ஒன்று. மற்றொன்று,
எரேமியா 3ஆம் அதிகாரம் மற்றும் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்துல எல்லாம் பார்க்கிறோம். ஒரு இஸ்ரவேல் மக்கள் எப்படி சொல்கிறார், இயேசு கிறிஸ்து எப்படி சொல்கிறார், கர்த்தர் வர்ணிக்கிறார் என்றால் மணவாட்டிக்கு ஒப்பாக வர்ணிக்கிறார். ஒரு புருஷன் எப்படி ஒரு பெண்ணை, மனம் செய்த பெண்ணை அடுத்த ஆடவருக்கு விட்டு கொடுக்க மாட்டானோ, அல்லது அந்த பெண் அவரை விட்டு போய்விட்டால் எப்படி மனம் வேதனைப்படுவாரோ அந்த கணவர், அப்படிதான் ஆண்டவர் கர்த்தர் தன்னுடைய மக்களை இந்த உறவுக்குள்ளாக தான் கொண்டு வருகிறார். இந்த உறவு எவ்வளவு நெருக்கமானது, எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு அன்பானது. இப்படிப்பட்ட ஒரு அன்பின் பிணைப்பிலே தான் நானும், அதாவது கடவுளும் என்னுடைய மக்களும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால் தான் வேறு தேவர்களை எல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சேவித்த பொழுது நீங்கள் சோரம் போய்விட்டீர்கள், நீங்கள் விபச்சார மார்க்கமாய் போய்விட்டீர்கள் என்று அவர் வேதனைப்படுகிறதை பழைய ஏற்பாடு முழுவதும் நான் வாசிக்கிறோம். ஆகவே ஒரு புதிய ஏற்பாட்டிலே கூட இயேசு கிறிஸ்து மணவாளன், சபை அவருடைய மணவாட்டி என்று தான் வர்ணிக்கப்படுகிறது. ஸோ இந்த அன்பு மிகவும் மிகவும் நெருக்கமான அன்பு, இதை ஒருவருக்கும் விட்டு கொடுக்க முடியாத ஒரு அன்பு. ஆகவே தான் இந்த இடத்துல தெய்வங்களை புருஷர்களுக்கு ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பவுலும் கூட சொல்லுகிறார், மணவாளனாக இயேசு கிறிஸ்துக்காக காத்திருக்கிற கற்புள்ள கன்னிகையாகிய மணவாட்டி சபையை குறித்து அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக ஒரு சபை என்பது கற்புள்ள கன்னிகையாகிய மணவாளனுக்காக எதிர்பார்த்திருக்கிற ஒரு மணவாட்டியாக அந்த காரியங்கள் எல்லாம் வர்ணிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ தெய்வர்கள் புருஷர்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள், கணவனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவனும் புருஷன் அல்ல என்று சொல்றதுனால என்ன, எதை சொல்ல வருகிறார் என்றால், சரியான அந்த கரெக்ட் வே ஆஃப் வர்ஷிப் அவங்க பண்ணவே இல்லை. அவங்களுக்கு எது கரெக்டுன்னே தெரியல. ஏன்னா அவர்கள் அதுக்கு பின்பு வருகிற வசனங்கள் சொல்வது, அறியாததை நீங்கள் தொழுது கொள்கிறீர்கள், எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. ஸோ இந்த 3 வசனங்களும் 16, 17, 18 வசனங்கள் சொல்லுகிற காரியங்கள் என்னவென்றால் தெய்வத்தை குறித்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த பெண் ஆண்டவரை பார்க்கிறாள், அவள் ஆச்சரியப்படுகிறாள். இந்த தெய்வங்களை எல்லாம் கர்த்தர் இப்படி வர்ணித்த உடனே அவள் ஆச்சரியப்பட்டு, தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு உடனே பாருங்க அவளுடைய ஆர்கியூமெண்ட் மறுபடியுமே என்ன வருதுன்னு சொன்னா, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே. மறுபடியும் கூட ஆர்கியூமெண்ட் பாருங்க ஸ்பிரிச்சுவலாக தான் தொடங்குது. நான் சொல்லியிருக்கிறேன், இந்த பெண்கள் பொதுவாக இஸ்ரவேல் தேசத்திலே அவர்களுக்கு மோசேயினுடைய தோரா என்கிற நியாயப்பிரமாண புஸ்தகத்தை படிப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, மறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பெண் இவருடைய உள்ளத்தில் எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய காரியங்களை அவள் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்கள், இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும் என்று சொல்லுகிறார்கள். ஆக இந்த பெண் ஒரு நடத்திலே மாறுபாடு உடையவளாக இருந்தால் அவளிடத்துல இப்படி ஸ்பிரிச்சுவலான காரியங்களை நம்மால் எதிர்பார்க்க முடியாது. தொடர்ந்து திரும்ப திரும்ப அவள் ஸ்பிரிச்சுவலாக தான் பேசிக்கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மலையிலே நாங்கள் தொழுது கொண்டு வருகிறோம். அந்த மலை என்பது கெர்சிம் மலை, அது சீகார் என்ற அந்த யாக்கோபின் கிணறுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு மலை. இந்த மலையிலே தொழுது கொண்டு வருகிறோம், நீங்கள் எருசலேமில் தொழுதாதான் கரெக்டுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறார், ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையில் மட்டுமல்ல பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று சொல்கிறார். இந்த இடத்துல கடவுள் சொல்றாரு, மலையோ அல்லது ஒரு ஸ்தலமோ, எருசலேம் என்ற ஸ்தலமோ கெர்சீம் என்ற மலையோ முக்கியம் கிடையாது. முக்கியமானது பிதாவை எங்கும் நாம் தொழுது கொள்ளலாம் என்ற ஒரு பெரிய சத்தியத்தை கர்த்தர் இந்த இடத்துல வருகிறார். பாருங்க, சாதாரணமாக குடும்ப பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள் பேசுகிற காரியம் அல்ல இது. தொழுகையை குறித்து, மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து இந்த பெண் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ தொழுகைன்னு சொல்லும் பொழுது எங்கே ஆரம்பிச்சது தொழுகை? தொழுகை ஆரம்பிச்சது எந்த இடம்னு சொன்னீங்கன்னா, இந்த உலகங்கள் எல்லாம் உண்டாவதற்கு முன்பாக வடப்புறத்து ஆராதனை கூடாரத்திலே கர்த்தர் அவரை துதிக்கும்படி ஒரு பெரிய சேனையை ஏற்படுத்தினார். அதற்கு பிரதான தூதனாக லூசிபரை வைத்தார். அவனோ ஆண்டவரை துதிக்காமல், ஆண்டவரை மேன்மைப்படுத்தாமல் தன்னை மேன்மைப்படுத்தினான். அந்த கூடாரத்திற்கு மேலாக நான் ஏறுவேன், இந்த ஆசனத்திற்கு மேலாக நான் உயருவேன் என்று அவன் பெருமையாய் தன்னுடைய அழகின் மினுக்கினால எல்லாவற்றையும் கெடுத்ததுனால கர்த்தர் அவனை கீழே தள்ளிவிட்டார். அதே தள்ளப்பட்ட பிசாசு இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்காக உபாசித்த பொழுது கூட அவரிடத்திலே இந்த என்னை தொழுதுகள், என்னை சாஷ்டாங்கமாய் பணிந்து தொழுதுகள், இந்த ராஜ்யத்தை எல்லாம் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். பாருங்கள் எவ்வளவு முக்கியமானது. ஆனால் கர்த்தர் தம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர்.
இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம் ஆண்டவர் நம்மை படைத்து நம்முடைய சுவாசத்தை கொடுத்த அவரை துதிக்கவே நாம் தொழுது கொள்ளவே நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் கூட பார்க்கணும், 24 மூப்பர்களும் சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தரை தொழுது கொண்டார்கள். அப்போ ஆதியிலும் சரி கடைசியிலும் சரி தொழுகை மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த தொழுகை நமக்கு தெரியும் சொல்லுங்கள். தொழுகைனா என்னன்னு கேட்டால் எத்தனை பேருக்கு தெரியுது? இந்த சாதாரண ஒரு பெண் எவ்வளோ பெரிய ஆன்மீகவாதிகள் பேசக்கூடிய காரியங்களையெல்லாம் இவர்கள் இந்த சமாரிய ஸ்திரீ பேசுகிறார்கள் என்று பாருங்கள். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், தொழுகை என்பது இடத்தை பொறுத்தோ அல்லது விதத்தை பொறுத்தோ கிடையாது, எப்படி நாம் தொழுகிறோம் என்பதை பொறுத்து கிடையாது. தொழுகை என்பது அவர் சொல்லுகிறார் எங்கும் தொழுது கொள்ளும் காலம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நிற்கிறார். அவர் பிதாவை எல்லா இடத்திலும் அவர் ஜெபித்தார், தொழுது கொண்டார், பதில் கிடைக்கப்பட்டது. அவருடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது. நாம் வாசிக்கிறோம், சுவிசேஷங்கள் முழுவதுமாக இதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்றார் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், நீங்கள் அறியாததை தொழுது கொண்டிருக்கிறீர்கள். அந்த பெண்ணுடைய அறியாமையை தான் கர்த்தர் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள், அடுத்த வசனம் சொல்லுகிறது, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ உண்மையாக தொழுது கொள்கிறது. ஏதோ எழுந்த உடனே ஒரு 5 minutes ப்ரேயர், ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி, அப்புறம் பைபிளில் ஒரு வசனம் ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறது, அது இல்லை தொழுகை. அவர் சொல்கிறார் உண்மையாய் தொழுது கொள்ள விரும்புகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். நம்மை எப்படி படைத்திருக்கிறார்? ஆவி ஆத்மா சரீரமாக படைத்திருக்கிறார். இந்த சரீரத்தினாலே நாம் ஆராதிக்கும் பொழுது கரங்களை தட்டுகிறோம், கரங்களை உயர்த்துகிறோம், பாடல்களை பாடுகிறோம். இது சரீரத்திலே நாம் இந்த காரியங்களை செய்கிறோம். ஆனால் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆவி ஜெபிக்க வேண்டும், நம்முடைய ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய பள்ளியில் பிள்ளைகளோடு நாங்கள் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது நல்ல அவங்க கீனாக வாட்ச் பண்ணுவாங்க, பதில் கொடுப்பாங்க, கொஷின்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க, கவனிப்பாங்க. சில நேரங்களில் அவர்களுடைய சரீரம் மட்டும் உட்கார்ந்துருக்கும், கண்கள் எங்களையே பார்த்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த ஸ்கூல் கேம்பஸை தாண்டி அவருடைய எண்ணங்கள் எல்லாம் வெளியில் அலைந்து கொண்டிருக்கும். திரும்ப நாம் அந்த பெண்ணுடைய பேரை சொல்லி கூப்பிட்டா அப்படி பயந்து அவங்க திரும்பி வர்றதை நாங்கள் பார்ப்போம். அப்போ ஆவின்றது என்னன்னு உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? அப்போது என்ன சொல்கிறாரு, இந்த ஆவியில் தான் தொழணும், நீ சரீரத்தில் தொழுறதை விட ஆவியோடு நீ தொழுதுகொள். ஏன்னா உன்னுடைய பிதா ஆவியாக இருக்கிறார். அவர் சர்வ வியாபி, எங்கும் நிறைந்திருக்கிறவர். அவர் ஏலோகிம் தேவன், அவர் ஓம்னி பிரசன்ட். அவரை ஆவியாக இருக்கிற கர்த்தரை நாம் ஆவியிலே தொழுது கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் தவறு செய்யும் பொழுது அந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய ஆவியிலே நாம் செய்த தவறுகளை நமக்கு உணர்த்துகிறார். நாம் வேதனையில் இருக்கும் பொழுது, மன கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த ஆவியினாலே நமக்கு ஆறுதலை தருகிறார். என்ன செய்யணும் புரியாமல் இருக்கிற நேரங்களிலே ஆவியினாலே ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஆவியாக இருக்கிற கர்த்தரை நாம் ஆவியிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறதோடு மட்டுமல்லாமல் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்றால் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபையினாலும் சத்தியத்தினால், உண்மை என்ற வார்த்தைக்கு இன்னொரு பதம் சத்தியம். அப்போ அவர் சத்தியமானவர், நமக்குள்ளே கிருபையும் சத்தியம் நிறைந்தவரால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையை கண்டோம். பிதாவுடைய ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஒப்பாகவே அவருடைய மகிமை காணப்பட்டது. பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. இயேசு கிறிஸ்துவே, அவருடைய மடியில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே அவரை வெளிப்படுத்தினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, என்னாலே அன்றி நீங்கள் பிதாவினிடத்திலே வர முடியாது என்றெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறது, கைகளால் கட்டின, ஏசாயா 66 அதிகாரத்தில் கைகளால் கட்டின ஆலயத்திலே நான் கர்த்தர் தங்குவாரோ என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே வாசிக்கிறோம். ஏசாயா 66 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது,
என்று சொல்லுகிறார். ஆக அப்படியான ஆண்டவர் ஆலயத்தில் இல்லையா என்றால் இல்லை. 2 பேரும் ஒருமனப்பட்டு எங்கே கூடியிருந்தாலும் அவர்கள் நடுவிலே நான் வருவேன் என்று சொன்னார். ஆலயத்திலே நாம் ஒரு மனதோடு அவரை கூடி ஆராதிக்கும் பொழுது கர்த்தர், நாம் அறியாதிருக்கிற கர்த்தர் நம் மத்தியிலே உலாவுவார். அது மிக மிக உண்மை. அவருடைய ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிறைப்பார். அது மிக மிக சத்தியம். ஆனால் இங்கு தொழுகை என்று வரும் பொழுது எல்லா இடத்திலும் தொழுது கொள்வது என்பது எப்படி தொழுது கொள்வது என்றால், கர்த்தர் சொல்கிறார், அவர் கிருபையும் சத்தியம் உள்ளவராய் நம்முடைய இருதயத்திலே அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, ரோமர் எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் சொல்லுகிறது, நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களே என் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, கர்த்தர் அவர் நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரம் நீங்கள் தேவனால் பெற்ற உங்களுடைய ஆலயமாக இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். இப்போ இந்த ஆலயத்திற்குள்ளே ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கிறார். இந்த ஆண்டவரை நாம் எங்கு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். ஆவியிலே தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னது சத்தியம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே அவரை நாம் தொழுது கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய தொழுகையினுடைய மையமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நான் பிதாவிடத்தில் சேர வேண்டும் என்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லுகிறது. எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார். பாருங்கள், இதைத்தான் பிதா விரும்புகிறார். பாருங்க, இப்படிப்பட்டவர்களாய் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய விருப்பம் இதுதான். அதனால தான் அவருடைய விருப்பத்துக்கு மாறாக செயல்பட்டதுனால தான் லூசிபர் கீழே தள்ளப்பட்டு போனான். ஆக கடவுளுடைய விருப்பம் என்ன? அவரை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். இந்த இடத்துல கர்த்தர் இந்த பெண்ணுக்கு சொல்ல வருகிற காரியம், விக்கிரக ஆராதனையை அவர் வெறுக்கிறார் என்பதை அந்த பெண்ணுக்கு சொன்னார். பாருங்கள், அவள் 5 விதமான விக்கிரகங்களை சேவித்து, அது மட்டும் இல்லாமல் அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம், சமாரியா மாயவித்தைக்காரர்களால் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது என்று வாசிக்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட ஆராதனையிலே கூட இந்த பெண் கலந்திருக்கலாம். ஜீவனுள்ள தேவனையும் அவள் ஆராதித்திருக்கலாம். ஸோ எல்லா விதத்திலும் ஒரு குழப்பமான பெண், ஆனால் ஒரு தெளிவை தேடிக்கொண்டிருந்த ஒரு பெண். அவளுக்குள்ளே பலவிதமான கேள்விகளும் வாஞ்சைகளும் விருப்பங்களும் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த விக்கிரக ஆராதனையை அல்ல, அல்லது நம்முடைய செயல்பாடுகளை அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்மிடத்தில் இருக்கிற விக்கிரகாராதனை என்ன என்று நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், பொருளாசை என்னும் விக்கிரகாராதனை விட்டு ஒழியும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கொலேசையர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பண ஆசை விக்கிரகாராதனை, பதவி ஆசை விக்கிரகாராதனை, பெருமை என்னும் விக்கிரகாராதனை, இச்சை என்னும் விக்கிரகாராதனை, எல்லாவற்றுக்கும் மேலாக பெருந்திண்டி என்கிற விக்கிரகாராதனை, இவைகள் எல்லாம் ஒரு குட்டி குட்டி தேவர்களாக நம்முடைய இருதயத்தில் உட்கார்ந்து பெருமை, பண ஆசை, பொருளாசை, பதவி ஆசை போன்றவைகள் ஒரு பெரிய தெய்வங்களாக எழும்பி நம்மை அடிமைப்படுத்தி விடும் என்பதை நாம் இந்த நேரத்தில் ஜாக்கிரதையாக கவனிக்க தவறக்கூடாது, கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல கர்த்தர் விரும்புகிறது அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே அவள் எப்படி ஒரு சீஷர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததோ அப்படி இந்த பெண்ணுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்திருக்க வேண்டும். கர்த்தர் அவளோடு பேசும்போது அவளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருந்தது, ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்க வேண்டும். அதனால தான் அவள் சொல்கிறா, பாருங்க, ஒரு சாதாரண பெண் அவள் சொல்கிறா, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் குறித்து நமக்கு போதிப்பார். எவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பாருங்க அந்த பெண்ணிடத்தில். இன்றைக்கு 2000 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை இருக்கிறது, வரப்போகிறது என்று நாம் கேள்விப்படுகிறோம். காரியங்கள் எல்லாம் சம்பவிப்பதை பார்க்கும்போது ஒரு வருகை சமீபமாக இருக்குது. எத்தனை பேர் இதற்கு காத்திருக்கிறோம், இதற்கு ஆவலாக இருக்கிறோம், எத்தனை பேர் இதற்கு ரெடியாக இருக்கிறோம். அவர் எதிர்கொண்டு மணவாளனை எதிர்கொண்டு வரவேற்பதற்கு எத்தனை பேர் நாம் தயாராக இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. இந்த பெண் பாருங்க, அவர் மேசியா வருவார் என்று அறிவேன், எப்படி எதிர்காலத்தை குறித்த காரியத்தை அவள் திட்டமாய் பேசுகிறாள். இன்றைக்கும் யூதர்கள் மேசியா இன்னும் வரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒதுக்கப்பட்டவர்கள், கீழ் ஜாதி என்று பேசப்பட்டவர்கள், தீட்டானவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களுடைய வாஞ்சைகள், விருப்பங்கள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த சமாரிய ஸ்திரீ கர்த்தரை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் அவளிடத்தில் இருக்கிற நற்பண்புகளை நாம் இந்த நேரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சொல்லுகிறார், அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர்,
இதை நாம் எங்கே வாசிக்கிறோம்? யாத்திரையாகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மோசே கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? அப்படி நாமம் என்ன? நீ யாருன்னு எனக்கு தெரியாது அந்த ஜனங்களுக்கு. அப்போ கர்த்தர் சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், என்னுடைய நாமம் இருக்கிறவர் என்று சொல்லு. அப்போ இந்த இடத்துல கர்த்தர் சொன்னது என்னன்னா, நான் தாம்மா அவர். பழைய ஏற்பாட்டில் இவ்வளெல்லாம் அழைச்சிட்டு வந்தனே, நான் தான் அவர், நானே அவர் என்று சொன்ன உடனே பாருங்க, அவளிடத்துல அவர் ஒன்றுமே சொல்லலை, அவளை அப்படியே விசுவாசிக்கிறார், உடனே விசுவாசிக்கிறார். இன்றைக்கி அநேகர் கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த சமாரிய ஸ்திரீ பாருங்க, அவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே, நானே அவர் என்று சொன்ன உடனே, அந்த கிறிஸ்து நீ எதிர்பார்த்திருக்கிற மேசியா நானே என்று சொன்ன உடனே அடுத்த வசனம் சொல்லிட்டு அவள் தன்னுடைய குடத்தை அங்கே வைத்து விட்டு ஊருக்குள் ஓடினாள் என்று. ஒரு தண்ணீரை கேட்டு வந்தாள், தண்ணீர் எடுப்பதற்காக வந்தாள். இவரும் தண்ணீர் வேண்டும், தாகமாக இருக்கிறேன் என்றார். 2 பேருமே தண்ணியை குடிக்கல, தண்ணி எடுத்துட்டும் போல அந்த அம்மா. குடத்தை வைத்துவிட்டு ஓடுது. குடத்தை வைத்துவிட்டு ஓடுவதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், என்னுடைய பாரம், கவலை, கண்ணீர், கஷ்டங்கள் எல்லாம் முடிந்தது, நான் மேசியாவை பார்த்து விட்டேன். மேசியா வந்துவிட்டார், என்னை விடுவிக்கும்படி, என்னை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் வந்துவிட்டார். இனி எனக்கு கவலை இல்லை, எனக்கு இந்த பாரமான குடம் எனக்கு தேவையில்லை என்று அந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து, அவள் இருதயத்திலிருந்து தண்ணீர்கள் புறப்பட ஆரம்பித்து விட்டது. ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து தண்ணீர்கள், ஜீவ தண்ணீர் புறப்பட ஆரம்பித்த உடனே தாவீது சொன்னதை போல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவளுடைய இருதயமாக பாத்திரம் நிரம்பி 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 வழிந்த உடனே பாருங்க, அது அவளுக்குள்ளே நிற்கல, ஓடுது. அவள் ஊருக்குள்ளே ஓடுகிறாள். அந்த ரட்சிப்பை அனுபவத்தை எல்லாருக்கும் சொல்லும்படி ஊருக்குள்ளே ஓடுகிறாள். போய் ஊர் மக்களை எல்லாம் சொல்லுகிறாள், நான் ஒரு மனிதனை பார்த்தேன், என்ன எல்லாம் சொன்னார், நீங்கள் கிறிஸ்துதானோ என்று பாருங்கள். சாட்சி சொன்ன முதல் பெண், முதல் சுவிசேஷகி அவள். புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை, சமாரியாவிலே சுவிசேஷத்தை சொன்ன முதல் சுவிசேஷகி. தான் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு மகா பெரிய ஒரு மேன்மையுள்ள ஒரு ஸ்திரீயாக இந்த இடத்துல சமாரிய ஸ்திரீயை நாம் பார்க்கிறோம். நாம் எத்தனை பேருக்கு நம்முடைய ஆண்டவரை சாட்சி சொன்னவர்களாக, எத்தனை பேரை கர்த்தருக்கு நம்ம ஆதாயப்படுத்துகிறவர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள். இந்த பெண் போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரா. சீசர்கள் பார்க்கிறார்கள். போஜனம் கொள்ளும்படி அவர்கள் ஊருக்குள்ளே போனவர்கள் போஜனத்தை வாங்கி கொண்டு வந்து அவர்கள் சாப்பிட சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு, பிதாவின் சித்தத்தின்படி செய்து முடிப்பதே எனக்கு உகந்த போஜனமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஒரு பெண்ணை சந்திப்பதற்காக, இந்த ஒரு பெண்ணின் மூலமாக இந்த தேசத்தை அவர் சுதந்திரித்துக் கொள்வதற்காக, இந்த இனத்தடைகள், அந்த ஆண் பெண் தடைகள், பாவி பரிசுத்தன் என்ற தடைகளெல்லாம் விலக்குவதற்காகவே கர்த்தர் 2 நாள் பிரயாணமாக இளைப்படைந்தவராய் இந்த ஒரு பெண்ணை சந்திப்பதற்காகவே பிரயாசப்பட்டவராய் கர்த்தர் வந்தார். ஆகவே அவர் சொல்லுகிறார், என்னுடைய போஜனம், என் பிதாவின் சித்தத்தை நான் செய்து முடிப்பது தான் என்னுடைய போஜனம். பிரியமானவர்களே, நமக்கும் கூட ஒரு போஜனம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த போஜனத்தை நாம், அவருடைய சித்தத்தை நாம் செய்து முடிப்பது தான் நம்முடைய போஜனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் இத்தனை நாட்களாக வந்திருக்கிறோம், இத்தனை வயதை கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய போஜனம் பிதாவின் சித்தத்தின்படியானதா இருந்ததா? அதை நாம் செயல்படுத்தினோமா? யோசித்து பாருங்கள். இந்த சமாரிய ஸ்திரியை பார்க்கும் பொழுது அவள் ஊருக்குள்ளே ஓடி எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வருகிறாள் என்று பார்க்கிறோம். எல்லாரும் ஆண்டவரிடத்திலே பேசுகிறார்கள், ஆண்டவரிடத்திலே வருகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் கண்களை ஏறிட்டு சொல்கிறார், இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அநேக மக்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரை நாம் தெரிவிப்பதற்காக காத்திருக்கிற மக்கள் அநேகர், அறியாததை தொழுது கொள்கிறவர்கள் அநேகர். பாரத்திலும் கண்ணீரிலும் கவலையிலும் கஷ்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், யாராவது என்னை விடுவிக்க மாட்டார்களா என்று அங்கலாய்க்கிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தர் நம்மை அறுப்புக்காக தயார்படுத்தப்பட்ட நிலையிலே நம்மை வைத்திருக்க அழைக்கிறார். கர்த்தர் இந்த நேரத்தில் வயல் நிலங்களெல்லாம் விளைந்திருக்கிறது, அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களிடத்துல ஒரு வார்த்தை, இயேசு என்ற ஒருத்தர் இருக்கிறாருமா, நீ கவலைப்படாதான்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லணும், அவ்வளவுதான். அப்போ நம்மளுடைய அந்த பணியானது நிறைவு, அவர்கள் ரட்சிப்பை அடைந்து கொள்வார்கள். இதுதான் சமாரிய ஸ்திரீயினுடைய காரியத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அது மட்டும் இல்லாமல், நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன்.
இன்றைக்கு அநேக ஆத்துமாக்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆவலாக, ஒரு நல்ல நிலங்களாக, ஒரு விதைக்காக, வாசனத்திற்காக, ஆண்டவருடைய வார்த்தைக்காக, ரட்சிப்பின் நற்செய்திக்காக, சுவிசேஷத்துக்காக காத்திருக்கிறது. அந்த இடத்துல நம்ம இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியது மட்டும்தான் பாக்கி. பாருங்க, இன்னைக்கு இந்த சமாரிய ஸ்திரியை பார்க்குறோம். அவளுக்குள்ளே இருக்கிற தாகம், அவளுக்குள்ளே இருக்கிற ஆன்மீக அறிவு எல்லாம் அவளை பக்குவப்படுத்தியிருந்தது. கர்த்தருடைய ஒரு வார்த்தை அவளை இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டது. பாருங்கள், அவளை ஒரு பெரிய ஒரு சாட்சி சொன்னவர்களாக, சுவிசேஷகியாக மாற்றி விட்டது. அது மட்டுமல்லாமல் கர்த்தர் சொல்கிறார், அந்த பெண்ணுடைய வார்த்தை நிமித்தம் அநேகர் ஆண்டவரை தேடி வந்தார்கள். ஆண்டவர் அங்கே பிரசங்கிக்கிறார். 2 நாட்கள் இருக்கிறார். பிரசங்கிக்கிற ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். பூமியிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று சமாரியர்கள் சொல்லுகிறார்கள். யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு இனத்தடை, பாவி பரிசுத்தன் என்ற தடை எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த இடத்துல முற்றிலுமாய் ஒழிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அவருக்கு துணையாக இருந்தது இந்த சமாரிய ஸ்திரீ தான். அவளுடைய வாஞ்சியும் விருப்பமும் அவளுடைய ஏக்கங்களும் தான் இதற்கு ஆவலாக இருந்தது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, இறையரசை பரப்புவதற்காக ஆணும் பெண்ணுமாக நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் பெற்ற நன்மைகளை, கர்த்தருடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் இந்த வேளையிலே நம்மை அழைக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமாரிய ஸ்திரியை போல வேத அறிவும் ஆவலும் ஆண்டவரை குறித்த ஒரு தேடலும் நமக்கு இன்றைக்கு அதிகமாய் தேவை. வேதத்தை அதிகமாய் தியானிக்கவும், வாசிக்கவும், நேசிக்கவும் நாம் நேரத்தை செலவிட வேண்டிய காலத்திலே நாம் இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால், பவுல் சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால் போதகர்களாய் ஆகியிருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பால் உண்ணுகிற குழந்தைகளைப் போல் இருக்கிறீர்களே என்று அவர் வருத்தப்படுகிறதை பார்க்கிறோம். இன்னும் இந்த வேதத்தினுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ளாமல் இருந்தால் மற்ற எல்லாரை பார்க்கிலும் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கிறிஸ்துவுக்குரிய அன்பிலும், அவருக்குரிய ஆவியிலும், அவருக்குரிய உண்மையிலும் நாம் வளர்ந்து பெறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இது சத்தியத்தை அதிகமாய் தியானியுங்கள். இது உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பராபரனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.